இலங்கை இன்னும் அழுத்தம் கொடுப்பதற்கு, குறிப்பாக இவ்வகையான சட்ட விரோத மீன்பிடிக்கு இன்னும் அழுத்தங்கள் கொடுப்பதற்கு செய்கிறது. இலங்கை இப்படி செய்கிறது. இந்தியாவிலே அத்துமீறிய இலங்கையர்களை கைது செய்கிறது. ஆனால் இலங்கையில எத்தனையோ பகுதிகளிலே மீன் பிடிக்கிறதுக்கான வளங்கள் இருக்கின்றன. என்ன நடக்கிறது என்பதுதான் கேள்வியாகவும் இருக்கிறது. வடக்கு பகுதியில் தற்பொழுது நுழையும் இந்திய மீனவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தே செல்கிறது. நேற்றைய தினம் 110 மீனவர்களை திருகோணமலை நீதிமன்றம் விளக்கமறியல் வைத்தது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இலங்கை தமிழர்கள் தொடர்பாக தொடர்ந்தும் கண்ணீர் வடிப்பதாக காட்டிக்கொள்ளும் இந்தியா இத்தகைய நடவடிக்கைகளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமல் வருத்தப்பட வேண்டிய விடயம். 30 வருட யுத்தத்தின் பின்னர் மக்கள் அந்த மிகவும் வறிய, அதே நேரம் மறுபக்கத்திலே பார்த்திருக்கின்ற இலங்கைக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நேற்றைய தினம் இந்திய மக்களவையிலும் அதே போன்று மாநில வங்கியில் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக முடக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனையும் அடுத்த தெலுங்கானா பிரச்சனை, 2 பிரச்சனை. அதுல அதிகமான பிரச்சனை இந்த மீனவர்கள் பிரச்சனையா தான் இருக்கு. அது கேள்விக்குறியான விஷயம். 2 பக்கம் பார்க்கத்தானே வேணும். அடுத்த செய்திகளுக்கு செல்லலாம். சிங்கள பத்திரிகைகள் கொண்டு வரக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே எங்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுகின்றது. அத பத்திரிகை இப்படி சொல்கிறது. ලබන මාසයේදී ඖෂධ පාලන මිලක් ඖෂධ සමාගම් 200ක් 600ක් 800ක් තරම් ඉහළ ලාභ ලබනවා. අභ්‍යන්තර වෙළඳ කටයුතු අමාත්‍ය ஜோன்சன் பெர்னாண்டோ 200 வீதங்கள் வரை மருந்துகளுக்கான லாபத்தை பெற்றுக் கொள்கிறது இந்த மருந்து கம்பெனிகள். ஆகவே அடுத்த மாதம், அதாவது அடுத்த புதிய வருடத்திலிருந்து கட்டுப்பாட்டு விலை மருந்துகளுக்காக விதிக்கப்பட போவது உண்மையிலேயே இது நாங்கள் வரவேற்கத்தக்க விதம். நோயாளர்களுக்கு எந்த மருந்துன்னு தெரியாது, நீங்கள் கொடுத்தாலும் வாங்கி விடுவார். அரசாங்க மருந்தகத்துக்கு சென்றால் ஒரு சிறிய விலையில் பெற்றுக்கொள்ளக்கூடிய அதே மருந்தை தனியார் பல்வேறு விலைகளில் விற்கின்றார்கள். ஆகவே இப்படியான ஒரு கட்டுப்பாட்டு விலை மிகவும் அவசியமாக இருக்கின்றது. லங்காதீப பத்திரிகையினுடைய செய்தி. சம்பந்த கரீன லேகம் அல்லனு எக்ஸ்ட் ஜாතික පක්ෂ මන්ත්‍රී සේනසිංහ லிபியாங் யௌவானம் ஏக වැරද්දක් கடிதம் அனுப்பி இருந்தால் அது தவறு என்கிறாரா பிரதமர். இணைப்பு செயலாளர் கைது செய்யப்பட வேண்டும் என சுஜீவ சேனசிங்க நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் வலியுறுத்தியிருந்தார். அது அந்த பத்திரிகையுடைய செய்தி. ஆனால் இது சரியான முறையில் சட்டத்தினால் அமுல்படுத்தப்பட்டு நடைபெறுமாக இருந்தால், விசாரணைகள் நடைபெற்று சரியாக முறைப்பாடுகள் எல்லாம் ஏற்கப்பட்டு சட்டம் தனது கடமையை செய்யுமாக இருந்தால், எத்தனையோ மிகப்பெரிய உயர்ஸ்தானத்தில் இருப்பவர்களையும் எதிர்நோக்கி கைது செய்ய வேண்டிய தேவை வரலாம். நிச்சயமாக இது ஒரு பூதாகாரமான விடயமாக, அது வரவேற்கத்தக்க விடயம். எதிர்கால இலங்கையை கட்டியெடுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். என்றால் இளைஞர்கள் எல்லோரும் போதை வஸ்துக்கு பரவலாக அடிமையாக கொண்டு வரக்கூடிய சாத்தியம் அதிகமாகவே இருக்கின்றன. சிறிய நாடு போதையிலே தள்ளாடி கொண்டிருக்கிறது. திவையின பத்திரிகையினுடைய செய்தி. குடு கண்டெய்னரே சித்திய லிபியாக் யவா எத்னம் වැරද්දක්. ஏற்கனவே நாங்கள் பார்த்த செய்தி. கடிதம் அனுப்பப்பட்டிருந்தால் தவறு என கூறுகின்றார். அது பிரதமர் கூறுகின்றார். ராஜரட்ட பேராதினிய ருகுண உத்கோஷன 3 பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக இந்த செய்தி புகைப்படத்தோடு மௌபிமா கொண்டு வருகின்றது. எதிர்கால இளைஞர்கள், அதிலே புத்திமான்கள் என்று சொல்லக்கூடிய இளைஞர்கள் இவர்கள் தான். இவர்கள் இப்படி, ஏனியவர்கள் போதையில் அப்படி. இதுதான் மௌபிமா, தாய் பூமிக்கு இருக்கக்கூடிய சாபக்கேடு என்று கூட சொல்லலாம். அடுத்து தினமின பத்திரிகையினுடைய செய்தி. කිරිපිටි සමාගම්වල සියලු ගබඩා පාරිභෝගික අධිකාරිය යටතට අදාළ ගැසට් පත්‍රය හදන්න ඇමති ஜோன்சன்கின் லேகம்ට நியோக. நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று அதிகார சபையின் கீழ் பால்மா நிறுவனங்களின் களஞ்சிய சாலைகளை பதிவு செய்யும் திட்டத்திற்கு அமைவான தினகரன் பத்திரிகையினுடைய செய்திகள் தான். தினமின தினகரனும் லேகோஸ் பத்திரிகை தானே. அதான் லக்னோ பத்திரிகையினுடைய செய்தி. කුඩු කන්ටේනරයේ ආන්දෝලනය මුදා ගන්න ලිපියක් යවුවා නම් වැරදි. අගමැති පාර්ලිමේන්තුවේදී කියයි. அதுவும் அதேதான் அந்த சர்ச்சை குடு, அதாவது போதைப் பொருள் கொள்கலன் சர்ச்சை தொடர்பான செய்தியாக இருக்கின்றது. அப்படி கடிதம் அனுப்பியிருந்தால் அது அனுப்பியிருந்தால் என்றே பிரதமர் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார். காங்கிரஸே விரோதையின் கல்முனை දෙමළ ප්‍රාදේශ ලේකම් කොට්ටාශයක් හදන TNA වෑයම පරදි. කල්මුණේ වෙනම දෙමළ ප්‍රාදේශ ලේකම් කොට්ටාශයක් පිහිටවීමට දෙමළ ජාතික සන්ධානයේ ගන්නු ලැබූ උත්සාහය ශ්‍රී ලංකා මුස්ලිම් කොංග්‍රසයේ විරෝධතාව නිසා වැළකී ගියේය. அதாவது கல்முனையில் தனியான ஒரு தமிழ் பிரதேச செயலகத்தை உருவாக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பு முயற்சிகளை மேற்கொண்டதாகவும், முஸ்லிம் காங்கிரசின் எதிர்ப்புக்கு மத்தியில் அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்கிறதாகவும் இன்றைய தினம் ரிவீர பத்திரிகை தமது பிரதான செய்தியாக கொண்டு வருகின்றது. இதே பக்கம் இன்னொன்று விடைய வேண்டும். அதனது காத்தாங்குடி பிரதேச சபை ஆராய்ப்பதிவுடன் இணைப்பதற்கு அல்லது இன்னும் கொஞ்சம் இடம் தேர்வதற்கான அமைப்பும் உருவாகிறது.
எனவே இந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்குத்தான் அங்கே தமிழர்களும் இஸ்லாமியர்களும் தமிழ் மக்களும் தமிழ் பேசும் மக்கள் ஒன்று திரண்டு இப்படியான ஒரு முடிவு எடுத்தார்களோ தெரியவில்லை. ஆனால் இங்கே அது சொல்லப்பட்டிருக்கு விதம் இனங்களுக்கு இடையிலான ஒரு முரண்பாடு ஒன்று சொல்லப்படுகின்றது. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் அப்படியாக சிறப்பாகத்தான் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி இருந்தாலும் அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய சூழலில் இருப்பார்கள், இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கு மிக முக்கியமான விடயம். என்றால் பிளவுபட்டதன் விளைவுகளை ஏற்கனவே தமிழ் பேசும் சமூகம் அனுபவித்திருக்கின்றது. இவை இன்று சிங்கள பத்திரிகைகளுடைய செய்திகளாக இருக்கின்றன. இனி நாங்கள் ஏனைய தமிழ் பத்திரிகைகளுடைய உள்ளடக்கங்களை பார்க்கலாம். சுடரொளி கொண்டு வரக்கூடிய ஏனைய செய்திகள் இவை. நாங்கள் நேரடியாக தலைப்பை வாசித்து விட்டே செல்லலாம். அரசியல் கைதிகளை உடன் விடுவிப்பது சாத்தியமற்றது, அமைச்சர் வாசுதேவ தெரிவிப்பு என்கிற செய்தி. ஏன் என்ற கேள்விகளை நாளை கேட்பார்கள். அதற்கு விடை நாளை மறுதினம், பின்னர் நாங்கள் திங்கட்கிழமை அறிவிப்போம். 250 கிலோ போதை விவகாரம், சபையில் பிரதமருடன் விவாதம், கேள்வி கணைகளை தொடுத்தார் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய எம்பி என்கின்ற செய்தி பிரசுர சுஜீவ சேனசிங் அவர்கள். இந்திய மீனவர் 111 பேர் கைது, நேற்று வைத்திய பரிசோதனை என்கிற செய்தியாக இருக்கின்றது. அங்கே ஐலண்ட் கூறியிருந்தது 141 பேர் என்று, இங்கே 111 என்று இருக்கின்றது. சுழலுடைய ஆசிரியர் தலையங்கம், தெற்கு தலைமைத்துவங்களினுடைய மேலோங்கித்தனம் மழுங்குமா கேள்விக்குறியோடு ஒரு செய்தி. அது அந்த ஆயர்கள் பேரவை அனுப்பி வைத்த அந்த அறிக்கை தொடர்பாகவே அறிக்கை வெளியிட்டு பேசுகையில் இதனை அழைத்து கூறியுள்ளார். தெற்கில் தலைமைத்துவங்களினுடைய மேலோங்கித்தனம் மழுங்குமா என்கின்ற செய்தியாயிருக்கிறது. ஜேபி மீண்டும் ஒரு சிறப்பான ஒரு கேலி சித்திரத்தை தந்திருக்கின்றார். மாமனிதர் மந்தேலாவின் அடியொத்தி செல்வோமா? இலங்கையின் அரசியல்வாதிகளாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் செல்லும் வழி மண்டேலா சென்ற வழிக்கு எதிர்திசையில் தான் அவர்கள் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாகவே இருக்கின்றது. கணேசா, அங்கு சுவாமியும் ஒரு விடயத்தை கூறுகிறார். கணேசா, தேங்காய் உடைக்கும் நேரத்தில் மட்டும் என்னை தேடும் அரசியல்வாதிகள் மத்தியில் என்னை உடைக்கும் நேரத்தில் என்னை தேடி வந்த உன் பக்தியை மெச்சினேன் என்று வணங்கிக் கொண்டிருப்பவர் யார்? மனோ கணேசன் வணங்கி கொண்டிருக்கின்றார். அவர் அண்மை காலமாக இந்த ஆலயங்கள் இடிக்கப்படுவது கடவுளே யாராவது வாங்கன்னு சொல்ற லெவல்ல இருக்கு. நிச்சயமாக பலர் அதை கவனத்துக் கொள்ளாமல் இருப்பதும் வருந்தக்கூடிய விடயமாக இருக்கின்றது. அடுத்த செய்திகளை செல்லலாம். நாங்கள் தினக்குரலினுடைய செய்திகளுக்கு செல்வோம். அரசியல் அமைப்புக்கு முரணாக திணைக்களங்களை உருவாக்க வடமாகாண சபை முயற்சி, ஆளுநர் குற்றச்சாட்டு. இது தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது செய்தி. வடக்கில் கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்த முதலமைச்சருக்கு பரிந்துரை என்கின்ற செய்தியாக இருக்கிறது ஒரு செய்தி. இதை யாழ்ப்பாண முகாமையாளர்கள் மன்றம் வடக்கு முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றது. வடக்கு கடலை இந்திய ஆக்கிரமிப்பு, அறிந்திருந்தும் அமைச்சர்கள் மௌனம். ஐக்கிய தேசிய கட்சி எம்பி ஜோன் அமரதுங்க தெரிவித்த கருத்து ஆரோக்கியமான ஒரு விடயமும் பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அமைச்சர்கள் யாருமே இதை தடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவது. ஆனால் ஊடகங்களின் அடிப்படையில் ஒரு பார்லமெண்ட் உறுப்பினர் இப்படி பேசுவதை நாங்கள் வச்ச வேண்டும் இல்லையா? நிச்சயமாக. தனியார் பஸ்களில் வருடாந்தம் 180 கோடி ரூபாய் கப்ப மரபீடு, தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவும் தொடர்பு என்கின்ற செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தனியார் பஸ்களிடம் கப்பம் பெறும் சம்பவங்கள் அண்மை காலமாக யாழ்ப்பாணம் கொழும்பு பஸ்களிலே அதிகம். அனுராதபுரம் பகுதியில் வைத்து பலர் இத்தகைய நடவடிக்கைகள். நான் அதில் அதிகம் பயணித்திருக்கிறேன். நொச்சியாகமைக்கும் அனுராதகமைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் அதிகமாக இடம்பெறுகிறது. இடத்தையும் அழகாக தெரியும், ஆனால் அதற்கான செயற்பாடுகள்லாம் இங்கே சரியாக இல்லை. கத்தோலிக்க ஆயர் பேரவையின் ஆக்கப்பூர்வமான பரிந்துரைகள், மிக முக்கியமான பரிந்துரைகள் இருந்தன. இன்றைய தமிழ் பத்திரிகைகள் அநேகமாக இதனை மையமாக கொண்டுதான் தனது ஆசிரியர் தலையங்கங்களை எழுதியிருக்கின்றன. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் உலகம் கூறுகிறது. பரிந்துரையின் அந்த நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையோடு கைவசம் இருக்கிறது. கேலி சித்திரம் மிகுதியை கூறுகிறது. பிரதீப்பினுடைய சிந்தனையில் உதித்த கேலி சித்திரம் நிச்சயமாக சிந்தனைக்கு உதவும். தினக்குரல் பத்திரிகை செய்தி அவை. தொடர்ந்து வீரகேசரியினுடைய செய்திகளை பார்க்கலாம். அரசாங்கம் போடுகின்ற அனைத்து தாளங்களுக்கும் நாம் ஆட முடியாது. கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபி இல்லாத தெரிவுக்குழுவால் பிரயோசனம் என்ன? முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் கேள்வி என்கின்ற செய்தி பிரசுரமாயிருக்கு. முதலாவது, முஸ்லிம் காங்கிரசும் இந்த தெரிவுக்குழுவில் இல்லை. ஆளும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கத்தில் சுதந்திர கட்சிக்கு அடுத்தபடியாக கூடுதலான ஆசனங்களை வகிக்கக்கூடிய ஒரு கட்சி முஸ்லிம் காங்கிரஸ். அவர்களுக்கே இடமில்லை. கூட்டமைப்பு இதில் இணையவில்லை. ஐக்கிய தேசிய கட்சியும் ஜேவிபியும் புறக்கணித்திருக்கின்றது. ஆகவே அதிகாரத்தை ஆகவே இப்படியான ஒரு என்ன சொல்றது தெரிவுக்குழுவில் என்ன இல்லை நினைக்கிறீங்க நீங்க? இதுல முதலாவதாக காரணம் நிச்சயமாக பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு பாராளுமன்றத்தில் அமைக்கப்படும் குழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனாலும் இதன் மூலம் ஒரு நல்ல விடயம் நடக்கப் போகின்றது என்பதை உணர்த்தும் வகையில் அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. அதைதான்
இப்படி இப்படி என்ன ஒரு தலைபட்சமாக அதை செய்தால் நீதியாக எதிர்பார்க்க முடியாது. அனைத்து தரப்பினரும் அனைத்து கட்சிகளும் உள்ளடக்கிய ஒரு தெரிவுக்குழுவின் ஊடாக மாத்திரமே தீர்வு சாத்தியம். நான் மிக சாதாரணமான ஒரு கேள்விக்காக தான் இதை நான் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டிருந்தேன். கூட்டமைப்பு ஐக்கிய தேசிய கட்சி ஜேவிபி இல்லாத தெரிவுக்குழுவால் பிரயோசனம் என்ன? முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ஹக்கீம் கேள்வி, இதுல இல்லாத இப்படி இல்லாட்டி என்ன நீதி என்று கேட்டிருக்கிறார். கேட்டிருப்பவர் நீதி அமைச்சர் என்பதை நான் சொல்றதுக்கு தான் இந்த விடயத்தை நான் கொண்டு வந்தேன். இது வீரகேசரி பத்திரிகையுடைய செய்தி. ஆயர் பேரவையின் யோசனைகளை அரசாங்கம் அமல்படுத்த வேண்டும், பிரச்சனைகளுக்கு தீர்வை காண இதுவே வழி என்கிறார் கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர். நாங்கள் அடிக்கடி பார்த்த விடயம். கூட்டமைப்பின் ஆலோசகராக செயற்படும் மன்னார் ஆயருக்கு எதிராக கருத்தினால் எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன? அமைச்சர் சம்பிக்க கேள்வி கூட்டமைப்புடன் பேசவே கூடாது என்கின்ற செய்தியாக இருக்கின்றது. அதாவது அவர் கூறும் விடயம் என்னவென்றால், ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் அவர்கள் கூறியிருக்கும் விடயம், அவர் கூறியிருக்கின்றார், சர்வதேசத்தின் தலையீடு இலங்கை பிரச்சனைக்கு தேவையில்லை, ஆனால் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என. ஆனால் தற்பொழுது அமைச்சர் சம்பிகரனவுக்கு கூறுகின்றார், அதாவது மன்னார் ஆயர் ஜோசப் பாண்டகை அவர்கள் இந்த இலங்கை பிரச்சனை சர்வதேச மட்டத்திற்கு கொண்டு சென்று நட்பெயரை பாதிப்பு ஏற்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு விளங்குவதுன்னு சொல்லுங்க ஜெகன். இப்படி பேசிக் கொண்டிருந்தால்தான் இலங்கையில் ஏதாவது ஒரு விடயம் இருக்கும் என்று ஒரு அரசியல் போக்கு இருக்கு. அவருக்கு பேசுவதற்கான ஒரு தலைப்பும் இது மாதிரி அனைத்து அரசியல் சார்ந்தவர்களும் இதை பேசினால்தான் அந்த நிகழ்வு இடம்பெறும் இல்லையா? அந்த நிகழ்வு இருப்பதனால்தான் பத்திரிகைகள் செய்திகள் வரும். தங்களை தாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு எத்தனையோ பேர் செய்யக்கூடிய முயற்சி என்ன? அவர்களுடைய தொழில் அரசியல். ஆனால் நாங்கள் அரசாங்கத்தை பார்க்கும் பொழுது ஊடகம் ஒருவர் அல்லது இருவர் மாத்திரமே இதற்காக பயன்படுத்தப்படுகின்றார்களோ என்ற கேள்வியும் இருக்கிறது. பிரதமர் ஜெயரத்னவை உடன் கைது செய்யுங்கள், ஹெல உரிமைய போலீஸ் மா அதிபருக்கு கடிதம். இன்னும் ஒரு செய்தி, கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற செய்தி பிரசுரமாயிருக்கிறது. வீரகேசரி பத்தினுடைய ஆசிரியர் தலையங்கமாக என்னுடைய கேள்வி, 1984ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஒரு முழுமையான கத்தோலிக்க ஆயர்களின் பேரவையின் அறிக்கை ஒன்று வந்திருக்கிறது. இவ்வளவு தூரம் யோசித்து ஒரு அறிக்கை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த ஆயர்களினுடைய பேரவை முன் வந்திருக்கிறதாக இருந்தால் ஒரு ஒரு தன்னம்பிக்கையும் இப்போது நாங்கள் இந்த அறிக்கையை வெளியிடலாம் என்ற ஒரு நம்பிக்கையும் இருந்திருக்கிறது. அந்த அந்த அழுத்தத்திலே ஒரு துணிவு இருக்கிறது. ஆகவே அந்த துணிவு எதனால் வந்திருக்கும் என்ற கேள்வியும் இருக்கிறது. இந்த அறிக்கை வெளிவரக்கூடிய கேள்வியும் இருக்கிறது. இவ்வளவு காலம் யுத்தம் நடைபெற்ற காலம் எல்லாம் இருந்திருக்கிறது. ஆகவே முழுமையாக அப்புறப்படுத்துவதற்கு அந்த கோரிக்கைகளை அல்லது முழுமையாக நிராகரிக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு வாய்ப்பு இருக்கா? பிரச்சனைக்கான அரசியல் தீர்வுக்கு செல்வதற்கான உகந்த தருணம் தற்பொழுது வந்திருக்கின்றது. அதாவது யுத்தத்திற்கு பின்னர் நிவாரண திட்டங்கள் காலம் மாறி தற்பொழுது அபிவிருத்தி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த தருணம் தான் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு கட்ட வேண்டிய சூழல். ஆகவே ஆயர்களும் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் தீர ஆராய்ந்து ஒரு சிறந்த ஒரு பரிந்துரை தற்பொழுது முன்வைத்திருக்கின்றார். பொதுவான ஒரு கருத்தை முன்வைத்ததற்கு ஆயர்கள் சபைக்கு நன்றிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள், தமிழ் பேசும் மக்கள். கூட்டமைப்புடன் பேசுங்கள், கத்தோலிக்க ஆயர் பேரவை கதவு திறந்தே இருக்கிறது. இதில் உங்களுக்கு தெரியுமா, இதுவரை காலமும் இந்த செய்தியை கூறி வந்தவர் ஜனாதிபதி. தற்பொழுது அவர் சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார். அங்க சம்பந்தன் அவர்கள் தற்பொழுது அந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றனர். கனியினுடைய கேலி சித்திரம். ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தினகரனுடைய ஏனைய செய்திகள். கென்ய சுதந்திர தின விழாவில் ஜனாதிபதியும் பாரியாரும் பங்கேற்பு. அந்த புகைப்படங்கள். காணாமல் போனோர் தொடர்பான ஆணைக்குழு முறைப்பாடுகளை ஏற்கும் கால எல்லை டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீடிப்பு. அடிமைகளாக கொண்டு வரப்பட்டு மலையகத்தில் குடியமர்த்தப்பட்ட மக்களை பார்க்காமல் பிரிட்டிஷ் பிரதமர் மனித உரிமை பற்றி பேசுவது வேடிக்கை என்கின்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. மீனவர் பிரச்சனையை தீர்க்க கருணாநிதி உதவுவார் என அமைச்சர் ராஜித நம்புகிறார் என்கிற செய்தி தினகரனுடைய ஆசிரியர் தலையங்கம். வரவு செலவு திட்டம் பற்றி ஒரு புத்தகம் எழுத போகின்றேன். யார் கூறுகிறார்? அம்புசத்தை கையில் வைத்திருக்க பொக்கெட்டில் வைத்திருக்கக்கூடிய கையில வச்சா தானே செயற்படுத்தலாம். அது உடைந்து சிறிதாக இருக்கிறது, பொக்கெட்டில் வைக்கும் அளவில் இருக்கின்றது. யுஎன்பியை கைப்பற்றி உண்மை கதையை எழுதுங்கள், அதான் நல்லது. யுஎன்பியை பற்றி உண்மை கதையை எழுதுங்கள், அதான் நல்லது என்று சுந்தரி சொல்லுகின்ற செய்தியாக இருக்கின்றது. இது தினகரன் பத்திரிகையுடைய ஆசிரியர் தலையங்கம். இனி உதயனுடைய செய்திகளை பார்க்கலாம். மனித உரிமை பற்றி
உணர்ந்தவரையே வடக்கு ஆளுநராக நியமிக்க வேண்டும் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் கோரிக்கை. வடக்கில் விவசாயிகளுக்கு பல்வேறு விசேட திட்டங்கள். வடக்கு வரவு செலவு திட்டத்தில் தெரிவிப்பு. அடுத்து நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்தி ஒன்றை பார்க்கலாம். இந்திய மீனவர் அத்துமீறல்களை தடுப்பதற்கு விசேட திட்டம், வடமாகாண மீன்பிடித்துறை அமைச்சர் என்கின்ற செய்திகள் இருக்கின்றன. இவை இன்றைய பத்திரிகைகள் கொண்டு வரக்கூடிய செய்திகள். நன்றி ஜெகன். விடைபெறுவதற்கான நேரம். தொடர்ந்து திங்கள் உங்களை எதிர்பார்க்கிறார்கள் மக்கள். நன்றி கஜமோகன். நன்றி நேயர்களே. மீண்டும் இடைவேளையை தொடர்ந்து குட் மார்னிங் ஸ்ரீலங்காவில் சந்திப்போம். விடைபெற்று செல்கிறோம். நன்றி, வணக்கம்.